ஆண்டவர் சொன்னார், கண்ணு தான்ப்பா விளக்கு, அதுக்கு விளக்கு அவசியம். அதை எரிய வைக்க வேண்டியது நான் எரிய வைத்து விட்டேன் என்றால் மறுபடி மரக்கால தேடாதே, கட்டளைக்கு கீழே போய் உட்காராதே. உன்னை கொண்டு வர வேண்டிய இடம் அங்க அல்ல, இங்கு. அது விளக்கு தண்டு, நான் உட்கார வைக்கிற இடம் அங்கதான். Promotion comes only from the Lord. It doesn't come from east or west, neither even from the desert nor from anybody else. It comes only from God. சும்மா தலையை தூக்கிலாம் நம்ம பிரகாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எரியறோமான்னு பாருங்க முதல்ல. நான் இங்க இருக்கேன் தேவையே கிடையாது. எரியற விளக்கு என்னைக்காவது தலையை தூக்கணுமா? அது வெளிச்சம் தன்னால மேல வரும், அது ஜுவாலை தன்னால மேல வரும். உங்க தலையையும் தூக்குதுன்ற. தலையை தூக்கி காட்டுறது ஒன்னே ஒண்ணுதான், பாம்பு. சும்மா விளக்குக்கும் பாம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதான் எரியிற விளக்கு, அதுவா எரியுது, அதுவா பிரகாசம் கொடுக்குது. அதை போய் எங்கேயா ஒளிச்சு வச்சா என்ன ஆகுறது? டேஞ்சரஸ். வீடே எரிச்சுன்னா ஆளை எல்லாம் காலி பண்ணிடும். எரியிற விளக்க போய் தப்பான இடத்துல வைக்கலாமா? தப்பு. நீங்க ஐயோ நான் எரியணுமே உங்களை யாரு அங்கலாய்க்க சொன்னா? ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காந்து அப்பா உங்க வார்த்தை போதுன்னு சொல்ற ஆளை அப்படியே கொளுத்துறேன். உங்க வார்த்தைக்காக நான் ஒப்பு கிடக்குறேன், அப்படியே கொளுத்துறேன். மரியாள், என்ன இதெல்லாம் சும்மாவான ஜெபம் நினைத்தீர்களா? எல்லாம் வெளிப்பாட்டுக்குரிய ஜெபம். உங்களுடைய வார்த்தையின்படியே அடியனுக்கு ஆக கடவுது. எனக்கு மற்ற ஆளை பத்தி தெரியாதுப்பா, அடியனுக்கு ஆக கடவுது. என்ன சும்மா ஜெபிச்சுட்டு போனாங்க அம்மா நினைச்சீங்களா? அது சொன்னதுனால விளக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. சாதாரணமா எரியல, அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. என்ன நடந்தது? அந்த காரத்தினாலே ஒன்னும் செய்யவே முடியல. ஊரு வாய் திறந்தா நிக்காதுப்பா விஷயம். உங்க வாயை பாருங்க, இப்ப அடுத்தவங்க வாயை பார்க்காதீங்க. ஆம்பளைங்களுக்கு சேர்த்து தான் இதெல்லாம் சாத்தியம். ஊரு வாய் திறந்தா மூட முடியாதுன்னு வாங்கலாம். ஏன்னா அது ஊரு வாயா. உங்க வாய் என்ன ஊரு வாயா? நீ ஒரு ஊறுகாய், உப்பிட்ட மனுஷன். உப்பிடப்பட்ட எதுவும் கர்த்தருக்கு ஏற்ற பலி. கரங்களை தட்டுங்க, அப்படி இருங்க. தேவனுக்குள்ள கெட்டாம இருங்க. கெட்டு போக வைக்கிற எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாசமாகட்டும் முடிவெடுங்க.